வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை வீட்லேயே எப்படி பர்ஃபெக்டாக செய்யுதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பென்னே பாஸ்தா ஆட் பண்ணுறேன். இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் பேர் பென்னே. இப்போ இதை நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்தா வாங்கும் போது அந்த பேக்கெட்டில் வந்து டரம் வீட் பாஸ்தா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த பாஸ்தாவோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த பாஸ்தா ஒரு மீடியம்லேருந்து ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னா ஆல் டென்டே அப்படின்னு இட்டாலியனில் சொல்லுவாங்க. அதாவது டு த டூத் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ வந்து இதை எடுத்து பல்லில் வச்சு கடிச்சோன்னா ஒரு ஃபர்மான டெக்ஸ்சரோட இருக்கும். அதாவது ஒரு 80% குக்கான டெக்ஸ்சரில் இருக்கும். அதுதான் வந்து ஆல் டென்டே அப்படின்னு இட்டாலியனில் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்கு ஒரு பாஸ்தாக்கும் ஒரு டைம் எடுக்கும். இந்த பென்னே ஷேப் பாஸ்தா வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் அது நம்ம குக் ஆகட்டும். நீங்கள் 12 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 8 மினிட்ஸ் அப்படி வர ஆரம்பிச்சோடனே நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த டெக்ஸ்சர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல வச்சு கடிச்சும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி டேஸ்ட் பண்ணலாம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஒரு 8-9 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாஸ்தா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வளவலன்னு கட் ஆகாமல் ஒரு மாதிரி ஃபர்மாக கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆச்சுன்னா வந்து அது ஒரு 80% குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஆல் டென்டே டெக்ஸ்சருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர், ஒரு நூல் மாதிரி அளவுக்கு வந்து ஒயிட் கலரில் தெரியும். இப்போ இதில் கேமராவில் தெரியல. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ரவுண்டாக அப்படியே ஒயிட் கலரில் தெரியும் ஒரு நூல் அளவுக்கு. ஸோ அந்த பதம் போதும். அது கரெக்டான டெக்ஸ்சர். அதோடு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பாஸ்தா வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸில் குக் பண்ண போகிறோம். ஸோ அப்படிலாம் குக் பண்ணி எடுக்கும்போது இன்னும் ரொம்ப வளவலன்னு ஆகிடும். அதனால தான் வந்து இது ஒரு 80% குக் ஆனால் போதும்னு சொல்கிறது. இப்போது இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி இதை ஃபில்டர் பண்ண அப்புறம் இன்னும் வந்து அதில் இருக்கிற ஹீட்னால அது வந்து குக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இதில் வந்து பச்சை தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பச்சை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டரை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த வாட்டர் ஸ்டாக் வந்து நம்ம அதுக்கப்புறமா சாஸ் செய்யும் போது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் எப்போன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் எடுத்து தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். நம்ம சாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் அது அந்த மாதிரி ஒட்டிக்காமல் தனித்தனியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து டூ மச் ஆயில் ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாஸ் வந்து இது மேலே கோட் ஆகாது. ஸோ சும்மா லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்க, கார்லிக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாப் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரை கலரில் இருக்க கேப்சிகம் இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு கலரில் தான் கேப்சிகம் இருக்குன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த வெஜ்ஜீஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கணும், அது கூட நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப குக் ஆகிட தேவையில்ல. அந்த கிரன்ச்சினஸ் வந்து அதில் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் இதை நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சால்டட் அன்சால்டட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ஒரு கரெக்டான டெக்ஸ்சரோடு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் மைதாவை ஆட் பண்ணணும். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் மைதாவை ஆட் பண்ணணும். இப்போ பேன் வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் இருக்கட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு ஒரு மீடியம் டு லோ ஹீட்ல வச்சு நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, மாவுலேருந்து வரக்கூடிய அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கணும். ஆனால் வந்து மாவோட கலர் மாறிடக்கூடாது, தீச்சிடக்கூடாது. நம்ம இப்போ சாஸே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ 2-3 நிமிஷத்துக்குள்ள அந்த ராஸ்மெல் போயிடும். அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஹீட்ல வச்சு மாவு வந்து வெந்த அப்புறம் ஒரு மாதிரி அந்த பட்டர் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும், ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பால் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வருது அந்த மாவை விட்டு. ஸோ அந்த மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம பால் ஆட் பண்ணலாம். 2 கப் அளவுக்கு இப்போ நான் இதில் பால் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒரேடியாக ஆட் பண்ணக்கூடாது, பேட்சஸாக பிரித்து ஆட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம ஒரு சைடு ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி வந்து இல்லைனா வந்து ஒரு மாதிரி கெட்டியாக வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு சைடில் ஊற்றிக்கிட்டே இன்னொரு சைடில் வந்து இதை கிளறிட்டே இருங்க. நீங்கள் இதில் வந்து சில்லுன்னு இருக்க பால் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து சூடாக இருக்கிற பால் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு, சாஸ் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வராமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, ஈஸியாக இருக்குன்றதுனால நான் விஸ்கர் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஒரு சைடில் பால் ஊற்றிக்கிட்டே இந்த விஸ்கர் வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்க. ஸோ வந்து எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு வந்து க்ரீமியான சாஸ் கிடைக்கும். அப்போ தான் நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த சாஸ் வந்து அந்த கெட்டியாக ஃபார்ம் ஆகிடாமல் நல்லா ஸ்மூத் ஆகும். ஸோ நல்லா வந்து விஸ்க் பண்ணி விடுங்க இந்த மில்க்கையும் வந்து இந்த பேஸ்ட்டையும். இப்போ நான் 3rd பேட்ச் மில்க்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வரும் பாருங்க. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ இது ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ திரும்ப நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த சாஸ் வந்து நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் ஆகும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ தெரியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இது திக்கா ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் பிடிக்கும்னா இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த இட்டாலியன் ஃப்ளேவர் வந்து இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சாஸ் வந்து எவ்வளோ திக்காகவும் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்லையும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜ்ஜீஸ், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெனே பாஸ்தா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த சாஸ் வந்து அந்த பாஸ்தா மேலே கோட் ஆகணும் இல்லையா, அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்தா மேலே வந்து சாஸ் கோட் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பிடிக்கும். அவங்க வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும்னா இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்தா வந்து வேக வச்ச தண்ணி, பாஸ்தா ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் லூசன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியான பாஸ்தா இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸ்மூத்தான, கொஞ்சம் லூசனான க்ரீமியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாஸ்தா கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்டாக் கூட ஆட் பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பால் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போன்னு மட்டும் இல்லை, நீங்கள் அதை செஞ்சு எடுத்து வச்சுட்டீங்க கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா கெட்டி ஆகும். ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் அந்த ஸ்டாக் ஆட் பண்ணி கொஞ்சம் ரீஹீட் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிரும். பாருங்கள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஸ்டாக் ஆட் பண்ணேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா அந்த க்ரீமி வந்து ஒரு லூசனான க்ரீமி ஆகி நல்லா சூப்பராக கிடைச்சிருக்கு. பாருங்கள், சூப்பர் க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்கும் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே வாங்கி சாப்பிட மாட்டாங்க, வீட்டிலேயே நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாஸ்தா பிளேட்டில் நம்ம இதை அழகாக சர்வ் பண்ணலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸையும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ.